ஒரு நாளைக்கு 100 தடவை இல்ல ஒரு 1000 தடவையாவது இந்த கர்ச்சீஃப்ல இருந்து வர உன்னுடைய வாசத்தை நான் சுவாசிக்கலனா அந்த நாளே நான் வாழ்ந்த மாதிரி இல்ல. காலம் முழுக்க உன்னோட வாசம் எனக்கு வேணும் ஆனந்தி. நீயும் நானும் சேர்ந்தே இருக்கணும். அண்ணே சொல்லு செல்வி. ஏய், உன்னதான் கேக்குறேன். என்ன ஒரு மாதிரி என்ன பாத்துக்கிட்டே இருக்க? தனியா உட்கார்ந்து ஏதாவது பேசிட்டு இருந்தியா அண்ணே? தனியாவா? நான் ஏன் தனியா பேச போறேன்? அண்ணே, ஒரு காலத்துல நீ தனியா தான் பேசுவ. ஆனா சோகமா உட்கார்ந்து ஒரு மாதிரி புலம்புற மாதிரி பேசுவ. இப்பவும் நீ தனியா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. ஆனா அப்போ நீ பேசினதுக்கும் இப்போ நீ பேசுறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. அண்ணே, உன்கிட்ட நிறைய நல்ல மாறுதல் தெரியுதுன்னு. அப்படியா சொல்ற? அப்படின்னா உனக்கே அது தெரியுதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ சொன்னதுனால நான் அப்படியான்னு கேட்டேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அண்ணே, நான் உன்னை கேட்டா நீ கோச்சுக்க மாட்டியே? என்ன என்ன கேளு. இல்ல, நீ யாரையாவது மனசுல நினைச்சிருக்கியா? சொல்லுண்ணே, நீ யாரையாவது மனசுல நினைச்சிருக்கியா? அப்படி யாரையாவது நினைச்சிருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அம்மா கிட்ட பேசுறேன். அடுத்து என்ன செய்யறதுன்னு பாக்கலாம். ஏ செல்வி, சும்மா இருக்கியா? காலம் போன காலத்துல என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணே, இதுல என்னென்ன இருக்கு சொல்லுண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா உனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. அதுக்கு காரணம் பொண்ணுதானே, எனக்கு நல்லா தெரியும்.